இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவும் டேஸ்டி அண்ட் ஜூஸியான கோதுமை மலாய் கேக். உங்ககிட்ட பால் கோதுமை மாவு மட்டும் இருந்தால் போதும், இந்த ரெசிபியை ஈஸியாக வீட்டிலே பண்ணிடலாம். வெல்கம் டு சன்விகா சமையலறை. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் ஸ்டெப்பாக ஒரு மிக்ஸி ஜாரில் முந்திரி, பாதாம், 2 ஏலக்காய் சேர்த்து நல்லா கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது தனியாக இருக்கட்டும். இப்போ ஒரு பேன் சூடு பண்ணி 2 கப் பால் சேர்த்துக்கலாம். பால் நல்லா காய்ச்சி பொங்கி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பால் நல்லா காஞ்சதும் அரைச்சி வச்சுருக்க நட்ஸ் பவுடரை உள்ளே சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக ஒரு சிட்டிகை குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். குங்குமப்பூ சேர்க்குறதுனால பாலில் ஒரு ரிச் ஃப்ளேவர் இருக்கும், ப்ளஸ் கலரும் நல்லா மைல்டு எல்லோயிஷாக இருக்கும், பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா கைவிடாமல் இது மாதிரி கிளறிட்டே இருங்க. ஓரத்தில் படிகிற ஆடையெல்லாம் எடுத்து விட்டுட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது மாதிரி கிளறிட்டே இருந்தீங்கன்னா பால் நல்லா திக்காக ஆரம்பிச்சிடும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 3 டேபிள் ஸ்பூன் போல் ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கலாம். இப்போ இது தனியாக ஆறட்டும். இப்போ கேக் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1/4 கப் வெண்ணெய் சேர்த்துக்கலாம். வெண்ணெயை ரூம் டெம்பரேச்சரில் வச்சு சேர்த்துக்கோங்க. இது கூட 1/2 கப் ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கலாம். 1/4 கப் தயிர், 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரௌன் சுகர் நல்லா மெல்ட் ஆகுற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் ஆனதும் ஜலிச்சு வச்சிருக்க 1 கப் கோதுமை மாவை உள்ளே சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவாக பேக்கிங் சோடா எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணினதும் 1 கப் பால் எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்து கேக் பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். முதல்ல ஒரு 1/4 கப் சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஒரு 1/4 கப் சேர்த்துக்கலாம். இது மாதிரி உள்ள சேர்த்து பேட்டர் ரெடி பண்ணிடுங்க. எட்ஜஸை படிகிற மாவு எல்லாத்தையும் ஒரு ஸ்பேச்சுலா வச்சு இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ எடுத்து வச்சிருக்க பாலில் மறுபடியும் ஒரு 1/4 கப் சேர்த்துக்கலாம். நான் 1 கப் பால் எடுத்தேன், அதில் எனக்கு 1/2 கப்லேருந்து 3/4 கப் வரைக்கும் கரெக்டாக இருந்தது. நீங்களும் இதே மெஷர்மெண்ட்டை யூஸ் பண்ணுறீங்கன்னா 3/4 கப் பால் இருந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணினதும் உங்ககிட்ட நட்ஸ் இருந்தால் நட்ஸ் போட்டுக்கலாம். நான் வந்து டியூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ணியிருக்கேன். இதை இப்போ ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சின்ன சின்ன கப் மோல்டை கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்க பேட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்துக்கலாம். கப்பில் பாதி அளவு மட்டும் ஃபில் பண்ணுங்கள், ஏன்னா கேக் பேக் ஆகி வரும்போது கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்துலேயும் பாதி ஃபில் பண்ணிவிட்டு ஒரு தடவை இப்படி டேப் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் ஏர் பபிள்ஸ் எதுவும் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். இதில் இப்போ கொஞ்சமாக டெக்கரேஷனுக்காக டியூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு அடிகனமான பேனை 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். இதுக்குள்ளே ஒரு ஸ்டாண்டு வச்சு இந்த மாதிரி ஒரு பிளேட் வச்சுக்கோங்க. ரெடி பண்ணி வச்சுருக்க கப்ஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி உள்ளே அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு 20 to 25 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான கேக் ரெடி ஆகிடும். நீங்கள் ஓவனில் பண்ணுறீங்கன்னா 180 டிகிரிக்கு 20 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து பாதி பேன்லேயும் பாதி ஓவன்லேயும் பேக் பண்ணி எடுத்திருக்கேன். பார்க்குறதுக்கு எல்லாமே ஈவனாக தான் குக் ஆகிருக்கு. இப்போ இது நல்லா கூல் ஆனதுக்கப்புறமா இதிலேருந்து கேக்கை தனியாக வெளியே எடுத்துக்கலாம்.
பார்க்குறதுக்கே ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியாக இருக்கும். பண்ணுறதும் ரொம்ப ஈஸி. இந்த கேக்கை நீங்கள் இப்படியேவும் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்து அனுப்பலாம். நம்ம இன்றைக்கி மலாய் கேக் பண்ண போகிறதுனால இந்த கேக் ரெசிப்பியில் இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஒரு ஸ்டிக் வச்சு ஹோல்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். இப்போ இதில் ரெடி பண்ணி வச்சுருக்க மில்க் பேட்டரை உள்ளே சேர்த்துக்கலாம். இது ஒரு 15 to 20 மினிட்ஸ் இப்படியே ரெஸ்ட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவும் டேஸ்டியான மலாய் கேக் ரெடி. நீங்களும் இது போல் ஈஸி அண்ட் ஹெல்த்தியான ரெசிபீஸ்லாம் வீட்டிலே ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம்.